ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது 24வது வீடியோஸு. இதுக்கு முன்னாடி நேரம் பார்க்காம போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் 2017 என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ் நம்ம ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குன்னா, A, B என்னும் இருவர் ஒரே தூரத்தை முறையே 10 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் கடந்து செல்கிறார்கள். இது வந்து என்ன கொடுத்துறாங்க, ஸ்பீடு கொடுத்துறாங்க. எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. பிஐ விட 30 நிமிடங்கள் அதிகம் ஏ எடுத்துக்கொள்கிறார் எனில் அவர்கள் கடந்து சென்ற தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, தூரத்தை இங்கே ஸ்பீடில் நடந்து போகிறாங்க அப்படி கொடுத்துறாங்க. இங்கே தூரம்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுதான் சரிங்களா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். என்னது, இதுதான் ஃபார்முலாஸ். இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்கல்ல, சரிங்களா, அது வச்சுக்கலாம். எப்பவுமே பாருங்கள், இந்த இடத்துல ஏ வந்து என்ன கொடுத்தாங்க, 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. பி வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அப்படி போகும்போது சரிங்களா 30 நிமிடங்கள் சரிங்களா பியை விட ஏ அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதில் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ண போகிறோம், டைம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த d/s இப்படி எழுத போகிறோம். d/s இஸ் ஈக்குவல் டு டைம் இப்படின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அது நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா, எக்ஸ்னு வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஐ விட ஏ 30 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் போகிறாங்கன்னா, 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது, பி வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது 30 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க கம்பேர் பண்ணும்போது ஏ. இதில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனில் என்ன புரிதல் இருக்குன்னா, அந்த ஏவோட வேல்யூஸ் வந்து பியில் சப்ராக்ஷன் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது அமௌண்ட்டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல, அதே மாதிரி தான் இந்த கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்தோன்னா ஏபின்றதெல்லாம் ஒரு பர்சன் சரிங்களா. அப்போ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுறது எக்ஸ் நம்ம வச்சு சால்வ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து 30 மினிட்ஸ் இருக்குது, எல்லாமே பர் ஹவரில் அந்த மணியில் இருக்கிறதுனால டிவைட் பை 60 போடணும். எதுக்காக சார் இங்கே டிவைட் பை 16 போட்டிங்கன்னா, எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மட்டும் 30 நிமிடங்கள் தான் இருக்குது. ஸோ அதை நான் ஹவராக மாற்றிருக்கேன், அதனால தான் இங்கே 60 டிவைடில் போட்டிருக்கேன். சரிங்களா, அடுத்து நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் எக்ஸ்னு அசியூம் பண்ணி போகிறோம். அப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15x, அதுக்கடுத்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10x, இது அதுக்கப்புறம் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 150 இஸ் ஈக்குவல் டு 30 டிவைட் பை 60. இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கடுத்து இது நீங்கள் மேலே இருக்கிறது சால்வ் பண்ணால் உங்களுக்கு 5x 5x இஸ் ஈக்குவல் டு 3/6 இருக்குல்ல, இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1/2 வந்துடும். அது 1/2. அதனால் நம்ம இது ஃபுல்லாக நம்ம எழுதிடலாம் இந்த இடத்துல சரிங்களா, 1/2. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது சால்வ் பண்ணால் இது வந்து 75 டைம்ஸ் வருமா இப்படி. அடுத்து வந்து நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா இப்படி வரும், 75 வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 75 டிவைட் பை 5. அப்போ x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்னா 15 டைம்ஸ் வரும். டிவைட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னா, கடந்த தூரம் 15 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியானுடைய 15 கிலோமீட்டர். சரிங்களா, சரி. அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிக எளிமையான கொஸ்டின் தான். என்ன இருக்குன்னா, 5x³ + 2x² - 6x + 12 x + 2 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி எவ்வளோன்னு கேட்டுறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கே கொடுத்துக்கிற இந்த ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எல்லாருமே நம்ம 10th படிச்சிருப்போம் அந்த மாடல்லாம். முன்னாடி என்ன இருக்குது, 5, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் -6, அடுத்து 12 இருக்குது. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, x + 2 வந்து ஒரு ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது அப்போ இது x + 2 = 0னா இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா x = -2ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போது இந்த ஈக்குவேஷனை -2ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா, இங்கே வந்து எப்போயுமே இதில் வந்து என்ன பண்ணோம், நீங்கள் ஸ்டார்டிங் எலமெண்ட் வந்து 0 தான் அப்ளை பண்ணணுமே. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வரும்போது அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல வரும்போது மல்டிபிள் பண்ணணும் ரூல். சரிங்களா, அப்போ இது சால்வ் பண்ணால் 5, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் -10. அடுத்து இது அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு -8. அடுத்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு 16. அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணால் 10 கிடைக்குமா. அடுத்து வந்து -20.
அடுத்து வந்து நீங்கள் இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் -8 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்க என்ன கொடுத்தாங்க, ரிமைண்டர் மீதி. அப்போ மீதி என்ன தருதுன்னா -8 தான் ஆன்சரை தருது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ் x = -2 நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களா, ஓகே. அடுத்த கொஷின்ஸ் பார்த்துலாம். நம்மளுக்கு 3ஆவது கொஷின் இருக்குன்னு பாருங்கள். இது மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா, ஏன்னா நிறைய கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஆவரேஜாக இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சில நேரங்களில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செவ்வகத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டு அகலம் 3 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டால் பரப்பளவானது 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு குறைந்து விடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத் தான். சரிங்களா, எல்லாருமே ஃபார்முலாஸ் தெரியும். அப்போது பரப்பளவு வந்து 3 அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து அதனுடைய அகலம் பிரெத்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ 3 குறைச்சிருக்காங்க. இதனுடைய வேல்யூ சரிங்களா, அதனுடைய ஏரியா எவ்வளோ இருக்குன்னா ஸோ LB - 18 குறைக்கப்பட்டால் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, LB - 18 இப்படி இருக்குது. இன்னொரு பாருங்கள், கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துக்கிட்ட ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா L/B. அதில் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்காங்க L. இன்னொரு 3 சென்டிமீட்டர் வந்து பிரெத்தை வந்து குறைச்சிருக்காங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இது சால்வ் பண்ணுங்கள். இது LB. அடுத்து பார்த்தோன்னா ஸோ அடுத்து -3L -3L அடுத்து 3B. அடுத்து பார்த்தோன்னா -9 = LB - 18 வரும். இந்த LBயும் இந்த LBயும் கேன்சல் ஆச்சுன்னா ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா -3L + 3B. அடுத்து பார்த்தோன்னா இந்த -18 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட், அது இங்கே இருக்கிறது ஈக்குவல் டு ஆப்போசிட் போச்சுன்னா ஸோ +9 வந்துடும். அப்போ -18 + 9 பண்ணால் உங்களுக்கு -9 வரும். அடுத்து நான் இந்த இடத்துல எல்லாமே மைனஸ்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இது எப்படி வரும்னா உங்களுக்கு 3L - 3B + 9 வரும். இந்த மாதிரி வரும். சரிங்களா, இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துறேன்னா நீளத்தில், இது ஒரு கான்செப்ட். அடுத்து நீளத்தில் 1 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டு, அப்போ L 1 குறைக்கிறாங்க. அப்புறமா அகலத்தில் 2 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவானது 14 சென்டிமீட்டர் அதிகரித்துவிடும். அப்படின்னா அப்போ Bயில் வந்து 2 இன்க்ரீஸ் பண்ணால் இதனுடைய வேல்யூஸ் வந்து ஸோ 14 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம திரும்ப சால்வ் பண்ணால் உங்களுக்கு LB. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு +2L. அடுத்து -B. அடுத்து -2 உங்களுக்கு வரும். சரிங்களா, -2 = LB + 14. இந்த LBயும் இந்த LBயும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது 2L - B. இந்த -2 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் போச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இடம். அப்போ 16 கிடச்சிடும். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. சரிங்களா, 2L - B = 16. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்துன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த B தான் டிமாண்டாக இருக்குது. ஸோ நம்ம B வந்து ஈக்குவல் பண்ணுறதுனால இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6L - 3B = உங்களுக்கு 48 கிடைக்குமா, 48 கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன், சப்ட்ராக்ஷன் சால்வ் பண்ண போகிறேன். அப்போது 6L - 3B = 48. அடுத்து இந்த ஈக்குவேஷன் இருக்குது 3L - 3B = 9 இருக்குது. ஸோ சிம்பிள்ஸ் எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும். அடுத்து நீங்கள் இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 3Lன்னு கிடைக்கும். சரிங்களா, 3L = இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணால் 48லேருந்து 9 கழிச்சா 48லேருந்து உங்களுக்கு 9 கழிச்சா 39 கிடைக்கும். அப்போ L = உங்களுக்கு 13 கிடைக்கும். L என்ன கிடைக்குது 13. அப்போ L 13 கிடைச்சா அடுத்து என்ன இருக்கும், ஸோ டெஃபினட்டாகவே இங்கே L இது 13 கிடைக்குது பாருங்க, இங்கே ஒன்று தான் இருக்குது. சரிங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. L வந்து 13, அகலம் நீளம் வந்து 13, அகலம் வந்து 10 கிடைச்சிருக்கும். ஆன்சரும் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த கொஷின்ஸ் பாருங்க இருக்குது 4வது கொஷின்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஏன்னா எல்லாமே லாஜிக் ஓரியன்டாக அந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் இருக்குல்ல அந்த மாதிரி கேட்பாங்க, அதுக்காக. சரிங்களா, ஓகே. ஒரு கனசதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அது மொத்த புறப்பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ்
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஏரியான்னு சொல்லுவாங்களே, இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஏரியா எல்லாம் போத் ஆர் ஈக்குவல் தான். இன்க்ரீஸ் ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாமா, இன்க்ரீஸ் ஏரியா மைனஸு ஒரிஜினல் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டுக்கிறாங்கன்னா மொத்த பரப்பு சரிங்களா. அப்போ மொத்த பரப்புனா கனசதுரம்னா என்ன, கியூபுடைய மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா 6a² எப்படி இருக்குது. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு சதுரம் ஒரு பக்கம் இருக்குன்னா அதில் 50% உயர்த்துறாங்கன்னா அப்போது ஒரு சதுரம் சரிங்களா. அப்போ அது எப்படின்னா நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனா, ஸோ எக்ஸு சம் அதனுடைய பக்களவு எவ்வளோன்னு தெரியாது. அடுத்து சரிங்களா அந்த எப்படின்னா ஒரு அளவு இருக்குது, அதோட 50 ஏற்றுறாங்கன்னா ஸோ இந்த இடத்துல 150 டிவைட் பை 100 இந்த மாதிரி வரும் சரிங்களா. இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5x கிடைக்கும். 2 ஜீரோங்க டாட் பண்ணால் ஸோ இப்படி வந்துடும். அப்போ 1.5x வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. இது வந்து என்னது அந்த பக்கத்தினுடைய ஒரு பக்க அளவு சரிங்களா. அது அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு தான் இது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ 6a² ஃபார்முலாவா. அப்போ 6a²னா அப்போ 6 1.5x² 6 இன்ட்டு 1.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 2.25 அடுத்து x² வரும். இந்த மாதிரி வரும். அடுத்து நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது அப்படி வச்சுக்கலாம். இது என்னது இன்க்ரீஸ்டான ஏரியா இது சரிங்களா. அப்போது ஒரிஜினல் ஏரியா என்ன இருக்கும் ஜெனரல் உங்களுக்கு தெரியும் சரிங்களா, என்ன 6x² அவ்வளோதான். அப்போது இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், எப்படி வரும் பாருங்கள். அப்போ இன்க்ரீஸ்டு ஏரியா வந்து 6 இன்ட்டு 2.25x² மைனஸ் அதே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து என்னென்னா 6x² டிவைட் பை 6x². அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது 100 இப்படி இருக்குது சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நீங்கள் இதை ஃபர்தராக சால்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, இந்த x² இருக்குல்ல சரிங்களா, அது எல்லாமே நான் காமனாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x² நம்ம வெளியே எடுத்துட்டா 6 இன்ட்டு 2.5 இங்கே -6 டிவைட் பை 6x² இப்படி இருக்குது. இந்த x² இந்த x² கேன்சல் ஆகிடும். இங்கே மல்டிபிளாக 100 இருக்குது இப்படி இருக்குது. அடுத்து வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணிடல என்ன வரும். நம்ம வேணால் அடுத்து பாருங்கள் 6 ஒரு காமனாக இருக்குது. அப்போ 6 டேக்கிங் அவுட் ஆஃப் காமனாக ஒன்று எடுத்துடலாமா, ஏன்னா மல்டிப்ளை பண்ணி திரும்ப டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ 6 ஓகே 1 செகண்ட் நான் காமனாக வெளியே எடுத்துட்டா. அப்போ 1. இந்த இடத்துல 6 வெளியே எடுத்துட்டா. அப்போ இங்கே 2.25 மைனஸ் 1 டிவைட் பை 6 இருக்குமா. ஓகே இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மல்டிப்ளை 100 இருக்குது. திரும்ப இங்கே 2.25 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1.25 இன்ட்டு 100 இப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் இது என்னாக்கும் 125%. அப்போ 125% வந்து அதிகரிச்சிருக்கோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது, 129² மைனஸ் 29² இப்படி இருக்குது. இப்போது ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஒரு சில டேட்டாஸ்லாம் நம்ம 30 வரை நம்ம என்ன பண்ணியிருப்போம் மெமரி பண்ணியிருப்போம், ஏன்னா இந்த ஸ்கொயருக்கு சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25² வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ 625 வரும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 27 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 29க்கு வந்து என்ன வரும் 30² வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் 900. அப்போ 29² வேல்யூஸ் வந்து டேரெக்டாக நமக்கு என்ன தெரியும், ஸோ 841ன்னு தெரியும் சரிங்களா. அப்போது இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. 129 இன்ட்டு 129 நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை a+b² ஃபார்ம் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்படின்னு சால்வ் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈஸியாக a+b² ஃபார்மாக யூஸ் பண்ணிடுறேன். அப்போ நான் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா அது a+b இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான் சரிங்களா. 129 இப்படி எடுத்துட்டா. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு 10,000 4 0 வந்துடும். அப்புறமா 29 நான் ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 841. அடுத்து 2ab சரிங்களா. 2a ஏயோட இது மல்டிப்ளை பண்ணால் 58 வந்துடும். அப்புறம் 00 58 00 இப்படி வந்துடும். இது நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். 1 4 8 8 14 6 மீது 1 16 இருக்குது சரிங்களா. அப்புறம் இருக்கு 16647 இருக்குது, 641 இருக்குது, 16,641 இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணோம் 841 சப்ராக்ஷன் பண்ணணும். 841 சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். அடுத்து 0 இது 0 இது வந்து பார்த்தோன்னா 16 14ல் 8% 8 ஸோ மீதி இங்கே 5 இருக்கும். அப்போது 1 அப்போது 15,800
15,800 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியினுடைய 15,800 15,800 தான் அதனுடைய வேல்யூஸ். சரி, அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? என்னென்னா 6வது கொஷின் பாருங்கள். எனக்கு ஓர் எண் மற்றும் அதன் தலைக்கிளியின் கூட்டுத்தொகை 4 எனில் அவ்வெண்ணின் மும்மடி மற்றும் மும்மடியின் தலைக்கிளி ஆகியவற்றின் கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓர் எண்ணு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதனுடைய தலைக்கிளி 1/xன்னு எடுத்துக்கிற போது இதனுடைய சம்மு வந்து எனக்கு 4ன்னு சொல்லிக்கிறாங்க. ஓர் எண் எக்ஸு, அதனுடைய தலைக்கிளி எடுக்கும்போது 1/x, அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மும்மடி என்ன, ஸோ இதுதான் x³ + 1/x³. இதனுடைய வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது எடுத்தோடனே ஷார்ட்கட் தான் உங்களுக்கு. இங்கே என்ன இருக்குது 4, அப்போ 4/3 சரிங்களா, மைனஸ் போட்டுக்கணும். ஸோ 3 இன்ட்டு இருக்குங்க 1 இப்படி போட்டுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள் 3ab, இங்கே வந்து 4 போடணும் சரிங்களா, இங்கே 4 போடணும். அதாவது இந்த நம்பர் க்யூப் பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், அதான் ரூலே. இது ஷார்ட்கட்டு. ஆக்சுவலி இது என்ன ஃபார்முலா வருதுன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும் சரிங்களா. a³ + b³ என்னென்ன ஃபார்முலாஸ், a + b ⁻³ -3ab அடுத்து a + b இதான் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா தான் a + bனா இந்த இடத்துல 4 வந்தால் 4³ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தடே வருது. ஃபார்முலாஸ் உங்களுக்கு சொல்லித்தந்தால் கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லித்தரோம். இந்த மாதிரி வந்து டேட்டா அப்ளை பண்ணலாம். அப்போ 4/3னா ஸோ 64 -12, அப்போது இதுக்கான ஆன்சர் 52 வருமா. 52 12 கூட்டினா 64 வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் 52, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது 7வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு கோணமும் அதன் மிக நிரப்பு கோணமும் 4:5 என்ற விகிதத்தில் இருப்பின் அக்கோணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வரும்போது ஸோ சப்ளிமெண்ட் ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் கொடுத்துறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்னால் 2 ஆங்கிளை ஆட் பண்ணால் 90 வரும். சப்ளிமெண்ட் ஆங்கிள்னால் 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180. அப்போ இந்த 4x + 5x ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 வரும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்கன்னா ஸோ 9x = உங்களுக்கு என்ன இருக்குது 180. அப்போ x = உங்களுக்கு 20 கிடைக்கும் சரிங்களா. ஒரு கோணம், அந்த கோணத்தினுடைய அளவு தான் கேட்குறாங்க சரிங்களா. அக்கோணம் எவ்வளவு, அப்போ ஃபஸ்ட்டு வர்றது இதுதான், அதனுடைய மிக நிரப்பு கோணம் தான் இது சரிங்களா. ஸோ அந்த கோணம் வந்து 4 டிகிரியாக இருக்கலாம், இல்லை 4 ரேஷியோ இருக்கலாம், அந்த மாதிரி சரிங்களா. ஸோ அதுதான் கொடுத்துறாங்க. அப்போ 4ன்னா இடத்துல மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போ 4x 4 × 20 80 சரிங்களா. அப்போது ஈஸியான கொஷின் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ HCF வந்து கேட்டுக்கிறாங்க. ரொம்ப எளிமையான கொஷின் தான். x² - 2xy + y² மற்றும் x⁴ - y⁴ ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவா எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b² ஃபார்முலா இருக்குது, ஏதாவது a - b² ஃபார்முலா இருக்குது. அப்போ இது பண்ணால் என்ன பண்ணலாம், x² + y² - 2xy இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா x⁴ - y⁴ இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா ஸோ x² - y² இப்படி எழுதலாம் சரிங்களா. அப்போது இது வந்து பார்த்தோன்னா ஸோ அடுத்து வந்து x² + y² அடுத்து x² - y² இப்படி வரும். ஸோ திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்மேட் எழுதும்போது x + y அடுத்து x - y அகைன் இங்கே இருக்குது x² + y² இந்த மாதிரி வரும் சரிங்களா. அப்புறமா இங்கே இருக்குது இது வந்து x - y 2 டைம்ஸ் இருக்குல்ல, அப்போ x - y x - y எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. HCFனா ரெண்டுத்தில் காமனாக வரணும். இங்கே x - y வருது, இங்கேயும் x - y தான் வருது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் x - y தான் சரியான விடை சரிங்களா. இதுக்கு ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முடைய எக்ஸ்பேன்ஷன் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாம் எதுவும் கஷ்டமாலாம் எதுவும் கிடையாது சரிங்களா. அடுத்து பாருங்கள் இருக்குது உங்களுக்கு 1வது கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, தமிழ் என்னும் சொல் RCKKJ என குறியீட்டாக்கம் செய்யப்பட்டால் மேக்ஸ் என்னும் சொல்லுக்குரிய குறியீட்டாக்கம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ன்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்ம பாஸ்ட்டாக ABCD எழுதுறதுக்கு முன்னாடி எம்ன்றது ஒரு எடுத்து MNO PQRSTUVWXYZ இப்படி எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள் டீங்க இருக்கா, டீக்கு முன்னாடி என்ன இருக்குது 6, அப்போது இது முன்னாடி எழுதியிருக்காங்க -2 2 எழுத்து. ஏன்னா ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஏக்கு அப்புறம் A B C D E F G H I J K
எல் இப்படி இருக்குது. அப்போ ஏ இருந்தால் ஏக்கு அப்புறம் சி ரெண்டாவது இங்கே +2 அப்புறமா கே வந்து பாருங்கள் கேனா இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எம்மு பார்க்கணும். எம்மு வந்து இங்கே இருக்குது இது இருக்குது எம்மு. அப்போ எம்முக்கு முன்னாடி 2 எழுத்துனா என்ன கே தான் வரும். அந்த கே தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்கு அப்புறம் சரிங்களா ஐக்கு அப்புறம் 2 எழுத்து பார்த்தா இங்கேயும் கே தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு -2 அப்புறம் +2 -2 +2 -2 +2 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து எழுதுனா எப்படின்னா வரும் பாருங்கள். மேக்ஸுக்கு எழுதுனா MATHS மேக்ஸ் ஃபஸ்ட்டு மைனஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எம்முனா எம்முக்கு முன்னாடி 2 எழுத்து அப்போ என்ன வேணும் கே தான் சரிங்களா. அப்போது கே -2 எழுத்து அப்போனா ஃபஸ்ட்டுக்கு கே. அப்புறம் ஏக்கு அப்புறம் 2 எழுத்துனா ஸோ சி தான் வரும். டீக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு -2 +2 திரும்ப -2 அப்புறமா +2 அப்புறம் -2. ஸோ டீக்கு நம்ம முன்னாடி தான் பார்க்கணும். ஏன்னா டீக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஸோ 6 இருக்குது 6. அப்புறம் பார்த்தோன்னா ஹெச்சுக்கு பின்னாடி பார்க்கணும். ஹெச் வந்து இங்கே இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ஜே. அடுத்து எஸ் இங்கே இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி கியூ. அப்போது KCRJQ தான் சரியான விடை. KCRJQ தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான கொஷின் தான். அதுக்கடுத்து பாருங்கள் இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் 10வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள் ABCDE என்ற 5 நீர்மங்களுள் Aயின் கொதி வெப்பநிலையானது Eயின் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் Bயின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் Bயினது Cயின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கிறது. Dயின் கொதி வெப்பநிலையானது Eயினை காட்டிலும் அதிகம் எனில் எந்த நீர்மத்தின் வெப்பநிலை மிக குறைவாக உள்ளதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். கேள்வி படிச்சுனா உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காரு. ஜஸ்ட் நான் ரீட் மட்டும் தான் பண்ணேன். இப்போ நம்ம கேள்வி பார்க்கலாம். ஒரு 5 நீர்மங்கள் இருக்குது அது நான் எழுதிக்கிறேன். ABCDE இந்த மாதிரி 5 நீர்மங்கள் இருக்குது நான் எழுதிக்கிறேன். இதில் ஏயின் கொதி வெப்பநிலையானது ஈயின் கொதி வெப்பநிலையை விட குறைவு. ஈயை விட கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. ஈயின் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் அப்படி சொல்லியிருக்காங்க ஏனுடைய வெப்பநிலை. அப்போ தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் பியின் கொதி வெப்பநிலை காட்டிலும் இங்கே பாருங்கள் ஏயின் கொதி வெப்பநிலையானது ஏக்கான தான் டெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஏயின் கொதி வெப்பநிலையானது ஈயின் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் ஈயை விட குறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைவாகவும் பியின் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் பியினுடைய கம்பேர் பண்ணும்போது இது வந்து இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பியினது சியின் வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகும். பி வந்து பார்த்தோன்னா ஸோ சியோட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக இருக்குது. டீயின் வெப்பநிலையானது ஈயினை காட்டிலும் அதிகம். ஈயினை கம்பேர் பண்ணும்போது டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும்போது எனில் எந்த நீர்மத்தின் கொதி வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஸோ அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சியில் மட்டும்தான் டிமாண்டாக இருக்குது. டிமாண்டாக கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து சி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்காக நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேடி படிக்க வேண்டாம். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.